அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை வியாழ நோக்கம். பரிவை சேகுமார் எழுதியது. அருகு சிறுகதை தொகுப்பு நூலில் நம்ம கேலக்ஸி வெளியிட்டது. அதில் இந்த சிறுகதை இருக்குது. நீ இப்போ என்னதான் முடிவில் இருக்க அப்படின்னு ஒரு கோபமான கேள்வியோடு இந்த சிறுகதை தொடங்குது. கதாநாயகனுடைய பெரியப்பா கதாநாயகனை திட்டுறார். கதையின் நாயகன் யாருன்னா, அவருக்கு ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பாக்கள். அவங்க அப்பாவும் அம்மாவும் சிறு வயதிலே இறந்துட்டதுனால அவங்க அப்பத்தா தான் வளர்த்துருக்கு அவரை. அப்போ பெரியப்பா உரிமையோடு கோவப்படுறாரு. என்ன இப்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்க, உனக்கும் வயசு ஆகிக்கிட்டே போகுது, உங்கள் அப்பனாத்தா இருந்தால் இந்நேரம் விட்டுருப்பாங்களா உன்னைய? இந்த ஊர் உலகமும் எங்களை அப்படித்தான் பேசுது, பெரிய சித்தப்பைங்கெல்லாம் கண்டுக்கிறாம விட்டாங்க அப்படின்ற மாதிரி. நீ எப்போ தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற போகிற, எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெரியப்பா அப்படின்னு இழுக்கிறாரு. என்னடா இல்லை அப்படி இப்படின்னு இழுக்கிற, இப்போ வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்த, இப்போ பாரு உனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு, இப்போ பொண்ணுங்கள்லாம் ஒன்றே பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி காலமாகி போச்சு, எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்றில் தடைப்படுது, இப்போ நீ ஒரு முடிவுக்கு வாப்பா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவர் இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். பெரியப்பா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குதுல, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணலை, இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு கூட தோணுது அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்காதப்பா, பழைய காலம் மாதிரி இல்லை, அப்போ தான் யாருமே இல்லைனாலும் ஊர் உறவும் தூக்கி செம்மிரும் அப்படின்னு இருக்கார். தூக்கி செம்மிருன்னா கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சுருவாங்க கடைசி காலத்தில். இப்போ அப்படிலாம் இல்லை, அவனுடைய நப்பநாத்தாவையே பார்க்க மாட்டோம்ன்றாங்க. இந்த மாதிரி எழுத்து தான் குமாருடைய எழுத்தில் நான் ரொம்ப ரசிக்கிறது. நம்ம ஊருடைய அந்த வழக்கு சொற்களை கவனமாக பயன்படுத்துவார். கவனிக்காமல் கிடக்குறாங்க, இதில் ஊர் உலகமாக பார்க்க போது உனக்குன்னு ஒரு துணை இருந்தால் தான்ப்பா முடியும் அப்படின்னு பேசுகிறார். பெரியப்பா எப்போயுமே உலக நடப்புகளை வச்சு தான் பேசுவார் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ இந்த பெரியப்பா சித்தப்பாக்களோட வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும் தான் இவர் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ அவரால் முடிஞ்ச அளவு பண உதவிகளும் குடும்பத்துக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்தார். அப்போ இவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை அப்படின்றது தான் இப்போ பெரிய கவலை அவங்களுடைய பெரியப்பாக்களுக்கும் சித்தப்பாக்களுக்கும். இவங்க அப்பத்தா உசுரோடு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்கிறாங்க ஒரு ஊருக்கு. அப்போ ஊருக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது இவருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை கேட்குறாங்க பொண்ணு வீட்டில். எப்பா அப்பத்தா சொல்லுது, அப்பா அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, நாங்கள் தான் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாமலா பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கிறோம், வாங்கத்தா பேசுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணு கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லுது. என்னது, பொண்ணு தனியாக பேசணுமா? உடனே இவங்களுக்கு இதாகி போச்சு. அது எப்படி தனியாக பேசலாம், எதாக இருந்தாலும் சபையிலே பேசுங்க அப்படிங்கிறது அவங்க அப்பத்தா. உடனே இவங்க பெரியப்பா சொல்கிறார், ஆத்தா நீ சும்மா இரு, இந்த காலத்தில் அவன் பூ வைக்கிறேன் பொட்டு வைக்கிறேன்னு வச்சுட்டு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க, அதுக்கு பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்குதுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோனில் குடும்பம் நடத்துதுங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறாங்க, நீ வேறு அப்படின்னப்போ கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறார், ஆமாப்பா அதில் தான் பாதி கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் போயிடுது அப்படிங்கிறாரு. சும்மா இருங்கப்பா, பொண்ணு பேசணுங்க தான், போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் கதையின் நாயகன் பேச போகிறார் பொண்ணுகிட்ட. பேசும்போது உதறல் எடுக்குது இவருக்கு. இருந்தாலும் அங்கே போய் நின்னா அந்த பொண்ணு ரொம்ப சுமூகமாக ஒரு நண்பனை போல் பேசுது. கடைசியில் உங்கள் வயசையும் என்னோடய வயசையும் பாருங்கள், இது சரியாக வருமா, நீங்களே சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குது. அமைதியாக வந்துடுறாரு. வந்ததும் அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாரு பெரியப்பாட்ட. உடனே அவங்க அப்பத்தாவுக்கு, இதுக்கு தான் அந்த அந்த குட்டி உன்னை தனியாக கூப்பிடும்போதே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு வருது. இப்போ ஓரளவுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு வயசு கூடி போச்சுன்றதுனால நிறைய இடங்களில் தடைப்பட்டுக்கிட்டே வருதுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து நான் ஊருக்கே போகலை, அப்பத்தா சாவுக்கு தான் போனேன், அப்போயும் எல்லோரும் சொன்னாங்க ஓ நினப்பிலே இருந்து அப்பத்தா செத்து போச்சுரா அப்படின்னு, உனக்கு கல்யாணம் ஒன்றும் ஆகலைன்ற கவலையிலே செத்து போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறது, நானும் இப்போ பார்க்க போகிற பொண்ணுங்கள்லாம் எல்லாருமே இந்த வயசு இந்த காரணம் காட்டி ஏதாச்சும் ஒன்றை தட்டிகிட்டே போயிடுது அப்படின்னு தன்னை பற்றி கொஞ்சம் நொந்து போய் அந்த கதை நாயகன் பேசுகிறார். இப்போ ஒரு பொண்ணு சக்கந்தியில் வந்திருக்கு, உங்கள் சித்தப்பாட்ட சொல்லி விட்ருக்குறாங்க, நானும் உன் சித்தப்பா யாரும் வரல, உன் பொண்ணாத்தா மையன் பாண்டி இருக்கான்ல உன் கூட்டாளி, அவனோட போய் நீயே பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு. வெளியே சொல்ல வைக்க அவன் உன் கூட்டாளின்னு, அவன் பிள்ளை 12வது படிக்குது, நீ இப்போ தான் பொண்ணு ஆக்க போகிறேன்னு பெரியப்பா திட்டி அனுப்புகிறார்.
போய் ஒழுங்காக பார்த்துட்டு வரணும். அதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு திட்டுனது, மனசில் என்ன நினச்சிருக்கேன்னு. சரின்ட்டு சரிப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. போகும்போதே இவருக்கு பல நினைவுகள் ஓடுது. இதுக்கு முன்னாடி பார்க்க போன இடங்கள்லாம் நடந்த விஷயங்கள்லாம். தனியாக பேசணும்னு கூப்பிட்டாலே இவருக்கு கிதக்குன்னு ஆகி போகும். கூட்டத்துலேயுமே என்னது ஒரு கிளவி ஒரு பட்டத்தில் பொண்ணு பார்க்க போகும்போது சொல்லியிருக்கேன், என்னது லேசாக நரைச்ச மாதிரி இருக்குது, இலை நரையோ அப்படின்னதும், இவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தன் இலை நரையெல்லாம் இல்லை கிளை நரை தான் அப்படின்னதும், கிழவனுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் வக்கத்தா போயிட்டோம் போங்கப்பாம்னு அடிக்காத குறையாக விரட்டின பழைய கசப்பான நினைவுகள்லாம் இவருக்கு வந்து போகுது. பயணம் போகிறாங்க சக்கந்திக்கு பொண்ணு பார்க்க. பொண்ணு போய் பார்க்குற இடத்துல இன்னும் ஞாபகங்கள் வருது. இதுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்காக என்னை பழி கொடுக்க நினைக்கிறீங்க தானே அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டது வேறு மனசுக்குள்ள வந்து குத்துது. ரொம்ப நொந்து போய் அந்த ஊருக்கு போகிறாரு பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்க போனால் அங்கே வந்ததும் பெரியவங்க யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்லிவிட்டு பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்த்து பேசிவிட்டு எங்கள் பெரியப்பா ஃபோனில் பேசுவார், அப்புறம் எல்லாம் வந்து பேசுவாங்கன்னு அந்த நண்பனாக போன பாண்டி பெரிய மனுஷன் மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பொண்ணு வந்துட்டு போகுது. பொண்ணை பார்த்தோமே இவருக்கு வந்து பிடிச்சிருது. இவர் அதை அந்த இது கூட பொண்ணு பிடிச்சது பிடிக்கல, சிவப்பாக இருக்கா, உயரமாக இருக்கா, பொருத்தமாக இருக்கா, நமக்கு ஒத்து போகுமா, எல்லாத்தையும் யோசிக்கிற எந்த நினைவுலையுமே கதையின் நாயகன் இல்லை. பொண்ணுன்னு ஒன்று இருந்தால் போதும் கட்டுறேன் அப்படின்ற முடிவில் தான் போயிருக்காரு. அதை குறிப்பறிந்து பாண்டி பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான், மற்றதெல்லாம் எங்கள் சொந்தக்காரர்களோடு வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து ஒரு குரல் கேட்குது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பக்கமும். பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு பெண் குரல் கேட்கவும் இவன் எந்திரிச்சிடறேன், டே பாண்டி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஏன்பா என்னாச்சு, என்ன இல்லைப்பா இவனுக்கு இதுக்கு மேலே இன்னொரு இந்த பொண்ணும் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்கள் வயசுக்கு என்னை வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிடலாமா, இது நியாயமானு இந்த பொண்ணும் கேட்க போகுது, அதுக்கு தான் தனியாக பேசுன்னு கூப்பிடுது, இனிமேல் இதை போய் நம்ம கேட்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்ற அந்த சிந்தனையிலே அவன் வெளியில் கிளம்பிடுற ஆள். கிளம்பி வரும்போது ஒரு பொண்ணு அந்த பக்கம் கை குழந்தையோடு வருது. இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மாப்பிள்ளை ஒன்றுமே சொல்லாமல் எல்லாம் சரின்னு சொல்கிறப்ப கிளம்பி போகிறாரு, வேண்டாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படின்றப்ப இந்த பொண்ணு கை குழந்தையோடு வர்றவளை பார்த்து அவங்க அப்பா திட்டுறார். என்ன சொல்லி திட்டுறாருன்னா, உனக்கு என்ன இப்போ அவசரம், அங்கே இருக்கிறக்கு என்ன, நீ இருந்தால் ராசியில் இருந்தானே அங்கிட்டு போய் இருக்க சொன்னோம், அதுக்குள்ளே ஏறிக்கிட்டு இப்போ இங்கே எதுக்கு வந்த, இந்தா பார்க்க வந்த மாப்பிள்ளையும் கிளம்பிட்டாருன்னு அந்த பொண்ணை திட்டுறார். அந்த பிள்ளை அழுதுகிற குழந்தை கை குழந்தை அழுகிற குழந்தைய அணைச்சிக்கிட்டு அந்த பிள்ளை கண் கலங்கி நிற்கிது. இந்த பையன் பாண்டி வண்டி எடுக்க போகிறாரு. அப்படி இவர் கதை நாயகன் முதுக தட்டி நிறுத்திட்டு அந்த பக்கத்தில் இருந்த கிளவிட்ட, இது யாராயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா கதை சொல்லுது, அவரோட மயம் பொண்டாட்டி தான் இது, சவுதியில் போய் வேலை பார்த்தேன், ஒரு தீ விபத்தில் செத்து போயிட்டாவே, கல்யாணம் பண்ணப்போ போனவன் செத்து போயிட்டான், அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வாழை வெட்டியாக இங்கே தான் இருக்குது. அப்போது அவங்க ஊருக்கு அனுப்புனா அவங்க பெற்றவங்க வீட்லேயும் அப்பா அத்தா இல்லை, அவங்க அண்ணன் தம்பியை பார்க்க மாட்டோம் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து இவங்க இந்த கொடுமையில் இவங்க வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரே ஒரு பெரியம்மா இருக்கா, அவள் தான் இந்த பிள்ளைக்கு ஆறுதல், அங்கே அடிக்கடி போயிட்டு வருவா, அவங்களும் நல்லா வேலைக்காரி மாதிரி தான் இவ்வளோ வேலை வாங்குவாங்க, இவ பாடு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறான். மகாலட்சுமியே இருந்தாலும் ஆம்பளை தொலைலைன்னா ஊர் மூதேவி இருந்தாப்பா சொல்லும் அப்படின்னு அந்த கிழவி சொல்லி முடிக்கவும் அவளையும் அந்த குழந்தையும் கதாநாயகன் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு இதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறார். இது எதுவுமே புரியாத பாண்டி அப்படி முழிச்சு பார்க்குறாரு. இப்படியாக கதை முடியுது. சில நேரங்களில் இந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எப்பவுமே தட்டக்கூடாதுன்னு. தட்டுன்னு எல்லாருக்கும் ரொம்ப நாளாயிரும், கல்யாணம் ஆகாது, ரொம்ப நாளுன்னா அந்த பருவம் போய் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிலர் தியாகங்கள் ஆகி போகும் குடும்பத்தில், எல்லாரையும் கரையேற்றிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்குன்றதுக்குள்ளே அவங்க வந்து கிட்டத்தட்ட முதுமை அடைஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சிலருக்கு ஏற்படும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விபத்துனாலே எதுலையோ இறந்து போயிடுறதுனால, துணை இறந்து போகிறதுனால அவங்க ரொம்ப இளமையிலே வாழ்க்கையை இழந்து போய் நிற்பாங்க. ஆனால் இந்த கதையில் இவர் முடிச்சிருக்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் சரியான முடிவு, இது இப்படி அமையணும்
அப்படின்னு இந்த கதையின் முடிவாக இவர் வச்சது வரவேற்க தகுந்த ஒன்றாக நான் பார்க்குறேன். இப்படி இருந்தால் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒளிரும் இல்லையா? இன்று உங்களோடு வியாழ நோக்கம் என்ற சிறுகதை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.